சோ 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் உங்களோட ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது வர்றதா தெரியுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா முயற்சி பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்குதான்னா ஓகே, நல்லாதான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கிரன் இருக்காங்க, ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, மிதுனத்துல குரு இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காங்க, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் மிதுன ராசிக்கு போவாரு. அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசிக்கு போவாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் உங்களோட 12ஆம் வீட்டை விட்டுட்டு ராசியில பெயர்ச்சி ஆக போறாரு 6ஆம் தேதிக்கு அப்புறமா. அங்க குருவுடன் புதன் இணைந்து இருப்பாரு. இது நாலெட்ஜ் ரிலேட்டடான கெய்னிங்க்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட்னு சொல்லலாம். நாலெட்ஜ் கெய்னிங்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஆன்லைன்ல கோர்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிஜி அப்ளை பண்றதுக்கோ, ஒரு டிஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் எஜுகேஷன் அப்ளை பண்றதுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாங்க. முக்கியமா இந்த டீச்சிங் ரிலேட்டட் துறையில இருக்கிற அத்தனை பேருக்குமே இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே குரு ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது, அது புதனோட இணைந்து இருக்கும் போது நமக்கு பிலசாபிக்கல் திங்கிங்ன்றது வளரும். இந்த டைம் பீரியட்ல நிறைய குட் ஹேபிட்ஸ்ன்றது நம்ம பழகிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியனுமே சரி உங்களோட ராசியில பயிற்சி ஆயிட்டு வரப்போறாரு இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறமா. சோ 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் உங்களோட ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது வர்றதா தெரியுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. பொதுவாவே இந்த புதாதித்ய யோகம் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து இருக்கிற ஒரு யோகம் இருக்குது இல்லையா, அதுதான் புதாதித்ய யோகம் சொல்லிட்டு நம்ம சொல்வோம். புதாதித்ய யோகம் நமக்கு எங்க ஏற்பட்டுருச்சுன்னா அந்த இடத்துக்கு சார்ந்த ஒரு ஷெட்யூலிங் ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது இருக்கும் பர்சனுக்கு. இப்போ ராசியில வந்தாக்க இந்த டைம் பீரியட்ல நீங்க மேபி மல்டிபிள் ஒர்க்ஸ்ன்றது பண்றதா இருக்கும். அதுக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு பண்றது, கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ஸ், அப்படியே ஒரு விதமான டிசிப்ளின்ன்றது உங்களுக்குள்ள வர்றதா தெரியுது மிதுன் ராசிக்காரங்களுக்கு. இப்போ மிதுன் ராசிக்காரங்களுக்கு பினான்சியல்லி இந்த டைம் பீரியட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பினான்சியல்லி நல்லா இருக்க போகுது. எதுக்குன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்காங்க. 5ஆம் வீடுன்னு
பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். சோ 11ஆம் வீடு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். இல்லாட்டி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நிறைய லாபங்கள்ன்றது பாக்குறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து அமைப்புன்றது இந்த டைம் பீரியட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியில உட்கார்ந்து இருக்காங்க. சோ 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அம்மா பக்கம் சொத்து இல்லாட்டி பூர்வீக சம்பந்த சொத்துன்றது இந்த டைம் பீரியட்ல வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா முயற்சி பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல உங்களுக்கு அம்மாவோட ஒரு துணை அப்படியே யங்கர் சிப்ளிங்ஸோட சப்போர்ட்ன்றது கிடைக்கிறதா தெரியுது. ஏன்னா 3ஆம் வீட்டுன்னு பாத்தீங்கன்னா யங்கர் சிப்ளிங்ஸ் ஹவுஸ். சோ 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள வரப்போறாரு. சோ இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு மதர் ரிலேட்டட் சப்போர்ட், யங்கர் சிப்ளிங்ஸ் ரிலேட்டட் சப்போர்ட்ன்றது இந்த டைம் பீரியட்ல நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே ராசிநாத 7ஆம் வீட்டு அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஃபாரின் டிராவல்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா லாங் டர்ம் ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இப்போ வரைக்கும் அப்ராட் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் இந்த லக்ஸூரியஸ் திங்ஸ்ன்றதை என்ஜாய் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு ராசிக்கு வராரு. 4ஆம் வீடுன்னா சுகஸ்தானம், லக்ஸரிஸ். சோ மோஸ்ட்லி ஒரு சில மிதுன ராசிக்காரங்க வந்து லைஃப் பார்ட்னர் கூட ஏதாச்சும் ட்ரிப் போறது எதுக்குன்னா 7ஆம் வீட்டு அதிபதி லைஃப் பார்ட்னர் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க ராசியில. சில பேருக்கு வந்து ஃபேமிலி ட்ரிப்ஸ்க்கு அந்த மாதிரி போகிறது, லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனா கொஞ்சம் ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாராச்சும் வந்து ஒபெசிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற மிதுன ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஜாகிரதையா உடம்பை வந்து பாத்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்குதான்னா ஓகே, நல்லாதான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 3ஆம் வீட்டுல கேதுவுடன் இணைந்து இருக்காங்க. 3ஆம் வீடுன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிளானட். அதுவும் 6ஆம் வீடு எதிரிகளோட வீடு ஆயிருந்த 6ஆம் வீட்டுக்கு அந்த பிளானட் ஆயிட்டு அவர் 3ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கம்யூனிகேஷன் டிஃபரன்சஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. சில பேருக்கு அது யங்கர் சிப்ளிங்ஸ் கூட ஆகலாம். சில பேருக்கு என்னன்னா யங்கர் சிப்ளிங்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு கோர்ட் கேஸ் சொத்துக்காக அந்த மாதிரி கூட போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல செவ்வாயோட சேர்ந்து உங்களுக்கு கேது இருக்கிறதுனால 3ஆம் வீட்டுல கேது என்னன்னா கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு சில தடைகள்ன்றது கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ நாம ஒண்ணு சொல்லணும்னு நினைப்போம், ஆனா அது கிளியர் கட்டா நம்மனால வந்து கன்வே பண்ண முடியாது. சோ ஒண்ணு சொல்லாம போய் வந்து நம்ம வந்து வேற ஒண்ணு சொல்லிடுவோம், அது மத்தவங்களுக்கு இன்னொரு விதமா கூட புரியறதுக்கான வாய்ப்புண்டு. சோ இந்த டைம் பீரியட்ல மிதுன ராசிக்காரங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியர் கட் கம்யூனிகேஷன். உங்க கம்யூனிகேஷன்ல என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபார் சப்போஸ் ஒரு டெமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு டைம் ஒரு ஆபீஸ்ல ஒரு டெமோ இருக்குது. சோ அதுக்கான வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும், கிளைண்ட்டுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. சோ ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே என்ன பேசணும்ன்றது வந்து நீங்க தெளிவா இருங்க, தெளிவா இருந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன்ல வந்து அந்த ஒரு தடைகள்ன்றது இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களால எதா இருந்தாலும் வெளிப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ன்றது தெரியுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்குது.
பட் கொஞ்சம் இந்த கேது 3ல இருக்கிறதுனால விநாயகருக்கு வந்து வழிபாடு செஞ்சா அது போயிடும். இப்போ விநாயகருக்கு என்ன ரெமிடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விநாயகருக்கு வந்து நீங்க விளக்கேத்து வச்சுட்டு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிங்க, எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிடும்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் போட்டு விடுங்க.